அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்த செடிகள்ல ஒண்ணு இந்த ஆர்க்கிட்ங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இது இது இப்ப வாங்குனது இல்ல. இது பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2025ல ஜூலை 2nd வீக் போல நம்ம வீட்டுக்கு வந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, வந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு. இந்த பூக்கள் பார்த்தீங்களா, இந்த செடியில இருக்க இந்த பூக்கள் வந்து ரொம்பவே அழகா ரொம்ப மாசம் வரையும் இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா, ஜூலை 2nd வீக் வாங்கும்போது இந்த செடி வாங்கும்போது இருந்த பூக்கள் அக்டோபர் முழுசுமே இருந்தது. கிட்டத்தட்ட 4 மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த பூக்கள் வந்து வாடாம ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாடி ஒவ்வொரு பூவா உதிர ஆரம்பிச்சுச்சு. இந்த செடி வாங்குன பின்னாடி பார்த்தீங்கன்னா, "அடடா! ஏன் வாங்குனோம்?" அப்படின்ட்டு இருந்தது. எதனால அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, "இந்த செடி வாங்குன பின்னாடி அடுத்து பூ பூக்கவே இல்ல." அப்படின்னு சொன்னாங்க. அதனால கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்மளோடதுல அடுத்து ஒரு 1 மாசம், 1 1/2 மாசம் பிரேக்ல மறுபடியும் அந்த சைட்ல வந்து நல்லா அரும்பு வைக்க ஆரம்பிச்சுச்சு. ஆனா, அதுல மொட்டு வந்து பூ பூக்கல. ஜான்வரி 1 வீக் போல பார்த்தீங்கன்னா, இந்த செடியில இருக்க இன்னொரு ஸ்ட்ரிங்ல இருந்து அழகா அரும்பு வந்து மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பரவால்ல, பூக்கள் பூத்து முடிஞ்சு 2 மாசம் பிரேக்ல மறுபடியும் மொட்டு வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் என்னோட செடிய பார்த்தீங்கன்னா, லிவிங் ரூம்ல நல்லா வெளிச்சம் வர்றது மாதிரி இன்டைரக்ட் சன்லைட் தான். ஆனா நல்ல வெளிச்சம் இருக்கும். அந்த இடத்துல வச்சிருக்கேன். தண்ணியும் பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை விடுறேன். ரொம்பவே அழகா இருக்குங்க என்னோட செடி. இப்போ இந்த செடி எப்படி பூ பூத்து இருக்கு அப்படின்றதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செடியோட வேர்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா? இது நல்லா ஒரு மாதிரி லைட் கிரீன்ல இருக்கு. வெல்வெட் மாதிரி இருக்கு. மண்ணுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது வெல்வெட் மாதிரி லைட் கிரீன்ல இருக்கு. உங்களுக்கு ஈரப்பதம் குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வேர்லாம் ஒரு மாரி காஞ்சு, ஒரு மாரி ரொம்ப ட்ரையா இருக்கு. மறுபடியும் நம்ம தண்ணி விட்டோனே பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறி அது வெல்வெட் மாரியே ஆயிடுது. இந்த வேர்ல நடக்கிற இந்த சேஞ்சஸ பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.